இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் தேவன் தரும் 7 விதமான மகிழ்ச்சி என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இன்றைக்கு வசனம் சொல்கிறது, எரேமியா 15:16 உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு 6வது நாளிலே கர்த்தர் தருகின்ற மகிழ்ச்சி எங்க இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. இன்றும் கூட கர்த்தருடைய வார்த்தை, அநேக வார்த்தைகளை நாம் கேட்கிறோம், நிறைய பிரசங்கங்களை கேட்கிறோம். ஆண்டவர் நம்மோடு சில வசனங்கள் மூலம் பேசுகிறார். இந்த வருடத்தின் துவக்கத்திலும் கூட 1வது நாளிலும் நாம் மிகுந்த சந்தோஷத்தோடு போய் நிற்போம். இன்றைக்கு கர்த்தர் ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு தருவாங்க, அதை பெற்ற உடனே எவ்வளவு சந்தோஷப்படுகிறோம். அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றும் போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். சோ இன்னைக்கு தருகின்ற சந்தோஷம் எதுல இருக்குன்னா, தேவன் தருகின்ற வார்த்தையில் இருக்குது. அந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே ஆண்டுடைய வார்த்தை, அவர் வார்த்தையானவர். பாருங்க, வார்த்தையினாலே இந்த உலகத்தை உருவாக்கினார். அவர் சொல்ல சொல்ல இந்த உலகம், ஒவ்வொன்று வானங்கள் என்னும் மனிதர்கள், ஜீவ சந்துக்கள், இயற்கையை அவ்வளவாக அவர் படைத்த மனிதனை தேவ சாயலாக அவர் வார்த்தையிலே வல்லமை இருந்தது. சோ அந்த வார்த்தை நமக்குள்ளே வரும்போது மிகுந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருகுள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளை வரையறுக்கிறதாயும் இருக்கிறதா. அந்த வார்த்தை, தேவ வார்த்தை நமக்குள்ளாக செல்லும் போது அது நமக்குள்ள அநேக மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அது என்ன, ஒரு பட்டயத்தை போல ஊடுருவி சென்று நமக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரத்துல, மாம்சத்துல போய் அது உருவ குத்துகிறதாம். இவ்வளவு பெரிய பவர் அவனுடைய வார்த்தையில இருக்குது. சில நேரங்கள்ல எவ்வளவு வேணும் நம் வார்த்தையை, ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறோம் பாருங்க. நம்மளுடைய நினைவுகள், யோசனைகள் இதெல்லாத்தையும் வகையறுக்கிறதாம் ஆண்டவருடைய வார்த்தை. எரேமியா 23:29 குறிப்பிடப்பட்டிருக்கிறது, என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். வார்த்தை அப்படி நொறுக்குகிறதாக இருக்கிறது பாருங்க. ஒரு வருடங்களுக்கு முன்பதாக ஒரு ஆலயத்திலே எனக்கு ஒரு தேவ செய்தி கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். நான் கொடுக்கும்போது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தேன். ஆண்டவர் சொன்னதை அப்படியே பேசுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். நான் மிகுந்த சந்தோஷத்தோடு வரும்போது நான் ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன். ஒரு பெண் ஒருத்தங்க இந்த செய்தியை கேட்டு அவர்கள் புலம்ப ஆரம்பித்தார். அவள் சொன்னாங்க, அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அந்த வார்த்தையை குறித்து தவறான காரியத்தை சொல்லிட்டே இருந்தாங்க. சிலர் அதை பார்த்து சொன்னாங்க, அந்த வார்த்தை அவளை குத்திட்டு, அதனால்தான் அவ இப்படி பேசுறா. அந்த பெண்ணை குறித்து என்னோடு சொன்னார்கள். பாருங்க, சில நேரங்களிலே தேவனுடைய வார்த்தை நம்மளை தொடும்போது நாம் உணர்வடைய முடியாமல் இருக்கிறோம். இல்ல இந்த வார்த்தை ஏன் இவங்க இப்படி பேசுனாங்க, இந்த ஊழியருக்கு வேற வார்த்தையே கிடைக்காதா, இப்படிதான் அவங்க பேசுவாங்களான்னு சொல்லுவாங்கன்னு. ஆண்டுடைய வார்த்தை, தேவ வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அது நம் சரீரத்துக்குள்ளாக சென்று அது உருவ குத்துகிறதாம். பாருங்க, தேவ சத்தத்தை கேட்ட யோபுடைய வாழ்க்கையிலே அவன் துக்கத்தோடு இருக்கிறான், அநேக சூழ்நிலையை தாண்டான். ஆனா கர்த்தர் அவனோடு பேசுகிறார். பாருங்க, வசனம் சொல்லுது, யோபு 4:12 இப்பொழுது ஒரு வார்த்தை என்னிடத்தில் ரகசியமாய் அறிவிக்கப்பட்டது, அதனுடைய மெல்லிய ஓசை என் செவியிலே விழுந்தது.
பாருங்க, நம் தேவன் பேசுகிறார், நம்மோடு பேச நினைக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார் என்று நினைக்கிறீங்க? சில நேரங்கள் சில பாடல்களை பாடிக்கொண்டிருப்பீங்க, இல்ல டிவி ப்ரோக்ராம்ல உட்கார்ந்திருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் உங்களோடு பேசுவார். சில வசனங்களை வாசிப்பீங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். எத்தனை பேருக்கு தேவனுடைய சத்தம் கேட்கிறது? அவர் சத்தத்தை, அவருடைய வார்த்தையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யோபு 4:4 விழுகிறவனை உம்முடைய வார்த்தையினால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறீர். அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. இன்னும் யோபு 19:2 சில மனுஷனுடைய வார்த்தை எப்படி இருக்குது அங்கே குறிப்பிடப்படு, நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்மாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளால் என்னை நொறுக்குவீர்கள். சில மனுஷனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குமோ நம்மை நொறுக்குகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்மை நொறுக்குகிறவர் அல்ல. நம்முடைய கர்த்தருடைய வார்த்தை நம்மை மகிழ்ச்சி படுத்துகிறது. யோபு 23:4 என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாக வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். என்னுடைய வார்த்தையை வீணா அங்கங்க நான் போட மாட்டேன், ஆண்டவர் சமூகத்துல வைந்து நான் சொல்லுவேன் என்று யோபு சொல்கிறான். யோபு 34:3 வாயானது போஜனத்தை ருசி பார்ப்பது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறது. யோபு 42:7 கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். யோபுவை கவனித்து பார்த்து சொல்கிறார், கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின்பு கர்த்தர் தேமானியனான எலிப்பாசி நோக்கி, உன் மேல் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று சொல்கிறார். பாருங்க, சில வார்த்தைகள் எல்லாம் நம்ம கேட்கிறோம்ல, ஆண்டவர் வார்த்தை மூலமா நம்மகிட்ட பேசுகிறார். வேதாகமத்திலையும் பாத்தீங்கன்னா, விதைக்க ஒருவன் செல்றான், அந்த விதை அங்கங்க சிதறுகிறது, வழி அருகே விழுது, கற்பாறை முச்செடி நல்ல நிலத்தை விழுது. ஒருவேளை இந்த வார்த்தை அந்த விதை எதை குறிக்கிறது? தேவ வசனம். அது நல்ல நிலத்திலே, நம் இருதயமாகி நல்ல ஒரு நிலத்திலே விழும்போது அது 20, 30, 60 பலனை கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் சமூகத்திலே மகிழ்ச்சியா இருப்போம். கர்த்தர் அளவில்லாமல் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இந்த வார்த்தை எங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். உம்முடைய சமூகத்திலே உட்கார்ந்து உம்முடைய வேதத்தை வாசிக்க, உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள, அந்த சந்தோஷத்தை நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. துதி கன மகிமையெல்லாம் மக்கள் ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.